தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். மத்த 8:3 வாசிங்க பார்க்கலாம். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். ஆக சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். எதை பெற்றுக்கொண்டான்? இந்த குஷ்டரோகம் என்கிற கொடிய வியாதியிலிருந்து அப்பொழுதே அவன் பரிபூர்ண சுகத்தை பெற்றுக்கொண்டான். பாருங்க, இதை கேட்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நாளைக்கோ அடுத்த மாசம் அடுத்த வருஷம் அல்ல, நீங்கள் விசுவாசித்தார் எப்பேற்பட்ட வியாதியஸ்தலா இருந்தாலும் சரி, இப்பவே சுகம் கொடுக்க இயேசு வல்லவர். மார்க்கு சுவிசேஷத்துல 1:41 வாசித்து பார்த்தீங்கன்னா, அவன் மேல் இயேசு மனதுருகினாரா. அவனுடைய கொடூர வியாதியை பார்த்து, அவன் பரிதாப நிலைமையை பார்த்து, உதவியற்ற நம்பிக்கையற்ற ஆக கைவிடப்பட்ட நிலைமையை கண்டு அவன் மேல் மனதுருகினார் இயேசு. இதை கேட்கிற உங்கள் பேரிலே மனதுருகும் ஆண்டவர் வந்திருக்கிறார். மனதுருகினார் மட்டுமல்ல, கைகளை நீட்டி தொட்டாராய். அன்னைக்கு குஷ்டரோகியை தொடக்கூடாது, அவன் வஸ்திரத்தை தொடக்கூடாது, அவன் பொருளை தொடக்கூடாது, தொட்டதெல்லாம் தீட்டுதான். ஆனால் இயேசு அவர் தொட்டார் என்று சொன்னால், இயேசு ஆக மனிதர்களுக்காக பாவமானார் என்பதுக்கு அடையாளம். பாருங்க, 2 கொரிந்தியர் 5:21 வாசித்து பார்த்தீங்கன்னா, இயேசு நமக்காக பாவமானார் என்பதுக்கு அடையாளம் தான். தொட்டார், ஆனால் அவர் தீட்டுப்படவில்லை என்றால் அவர் நமக்காக பாவமான எழுதப்பட்டிருக்கிறது. ஆக ரபிமார்கள் அந்த நாட்டில் தொடமாட்டார்கள், தீர்க்கதரிசிகள் தொடமாட்டார்கள். ஆனால் இயேசு இங்க தொட்டார். பாருங்க, பாவிகளை நேசிக்கிறவர் என்றும் அவர்களுக்காகவே பாவமானார் என்பதுக்கு அடையாளம். பாருங்க, இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், உங்களை ஆண்டவனுக்கு தொட்டு சுகமாக்கும்படி வந்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையை, உங்கள் சரீரத்தை, எதிர்காலத்தை தொட்டு சுகமாக்குகிற, சுகமளிக்கிற ஆண்டவர் வந்திருக்கிறார். மட்டுமல்ல, எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொன்னாரா. என்ன அர்த்தம்னா, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுகமாவது, நீ சமாதானமா இருப்பது, சந்தோஷமா இருப்பது எனக்கு சித்தம், எனக்கு விருப்பம். என்ன அர்த்தம் கேட்டா, ஒருவரும் கெட்டு போவது இயேசுவுக்கு பிரியமல்ல. யாரும் வியாதியோடு கிடந்து, சமாதானம் இல்லாமல் பாவத்தோடு கிடந்து நரகத்துக்கு போவது பிரியமில்லை. அவர்கள் விடுதலையாக வேண்டும், சுகமாக வேண்டும், அதே கர்த்தருக்கு பிரியம். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், இயேசு உங்களுடைய வாழ்க்கையில தலைகீழ் மாற்றத்தை உண்டு பண்ணி வந்திருக்கிறார். உங்களுக்கு சரீர சுகத்தை கொடுக்க வந்திருக்கிறார், சமாதானத்தை கொடுக்க விரும்புகிறார். ஒரு தலைகீழ் மாற்றத்தை உண்டு பண்ண இயேசு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.